சேர்க்கலாம் வேண்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஆஃப்டர்நூன்ல இருந்து என்ன பண்ணோம் அப்படிங்கறத வந்து ஒரு ரொட்டீனா பார்க்க போறோம். இப்போ வந்து என் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் நாங்க வந்து காலையில சாப்பிட்டுட்டு இப்போ மதியத்துக்கு வந்து நம்ம என்னென்னலாம் செய்யறோம் அப்படிங்கறத வந்து ஒரு சின்ன ரொட்டீனா நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முந்தி வந்து நம்ம வந்து ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். ஏன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு. இப்போ வீட்டுல வர சாத்துக்குடி இருக்குது. நம்ம அதை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். சேர்க்கலாம் வேண்டும். வெல்லம் போட்டதுனால ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து நண்டு வாங்கியிருக்கோம். இது வந்து 1/2 கிலோ நண்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இதை கழுவி சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன்னா சின்ன சின்ன நண்டு தான். இப்போ இந்த நண்டு வந்து நம்ம வந்து சிம்பிளா ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம் மதியத்து லஞ்சுக்கு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு, இஞ்சியும் வந்து நசுக்கி வச்சிருக்கேன். இதுல ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், இவ்வளவுதான் இதுக்கு தேவையானது எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே இந்த மசாலா வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நல்லா 1 டீஸ்பூன் வந்து மிளகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இது வந்து அப்படியே நம்ம வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துப்போம். குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இது கொஞ்சம் நண்டுனால கொஞ்சம் கலர்றதுக்கு வந்து இப்படிதான் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே பொறுமையாக கலரிக்கணும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஓகே. சாதம்
சாம்பார் இது காலையில வச்சதுதான், நண்டு தான் இப்ப செய்தது. இந்த பொரியலும் காலையில பசங்களுக்கு செய்தது. நம்ம கூழ் காய்ச்ச போறோம். அதுக்கு மாவு நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன். நான் ஒரு 4 பேருக்குள்ள அளவு தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு 3 hours நல்லா ஊற வைக்க போறோம். ஊற வச்சுட்டு நம்ம கூழ் காய்ச்சலாம். காய்ச்சின கூழ் நல்லா கெட்டி ஆயிடுச்சு, நல்லாவும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ராகி கூழ் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பரா. நம்ம நாளைக்கு தான் சாப்பிட போறோம், இப்ப சாப்பிடுறது இல்ல. இந்த மாவு நல்லா நைட்டு ஃபுல்லா நல்லா புளிச்சிட்டு காலையில சாப்பிடும் போது அது வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும். இதுல கொஞ்சமா தயிர் இல்லைன்னா மோர் ஊற்றி கலந்து குடிக்கும் போது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இப்ப நம்ம நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் காலையில குடிப்போம். Bye.